இன்றைக்கி நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சந்தைக்கு தாங்க. செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்ம காட்டுக்கு கொஞ்சம் தக்காளி செடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்காக சந்தைக்கு போயிருந்தேன். தக்காளி செடியும் வாங்கிட்டாங்க. புதன்கிழமை ஆடி 1 அப்படிங்கிறதுனால சந்தையில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதே போல் தேங்காய் சுடுறதுக்கு குச்சியெல்லாம் கூட உடச்சிட்டு வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு குச்சி வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா சொல்லியிருந்தாங்க. தேங்காவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காயோட ரேட்டு 20 ரூபா. இந்த ஆடி மாதம் ஆனாவே இந்த மாதிரி தாங்க ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வேணுங்கிற காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா தக்காளி செடியும் காட்டில் நட்டாச்சு. தக்காளி செடி நட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மணி 7 மணி போல் ஆயிடுச்சு. தக்காளி செடி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த உடனே வச்சிடணும், இல்லைன்னா வாடிடும். ஆடி 1 அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒண்டி வீரன் சாமிக்கு வந்து வருஷம் வருஷம் கிடா வெட்டுவோம். நாம மட்டும் பர்சனலாக இல்லைங்க, பங்காளி வீட்டார் எல்லாருமே சேர்ந்து தாங்க செய்வாங்க. குழந்தைங்க எல்லாம் பயங்கர ஹாப்பிங்க. இந்த மாதிரி சீரியல் செட்டு பாட்டெல்லாம் பாடினாவே அவங்களாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, நானும் தாங்க.